நீங்கள் எப்போதாவது எல்லாம் சரியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்திருக்கிறீர்களா? வேலை இருக்கிறது, பணம் வருகிறது, வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு அமைதியின்மை. நீங்கள் ஓய்வெடுக்க முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் மட்டும் அமைதியாக இல்லை. அதுதான் பிரச்சனை. வெளி உலகம் பிரச்சனை இல்லை, உள் உலகம்தான் குழப்பம். இந்த குழப்பத்திற்கு தீர்வு இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அது மிகவும் எளிது, ஆனால் மிகவும் ஆழமானது. இந்த 3 விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் மனம் தானாக அமைதியாகும். அதை தேட வேண்டியதில்லை, அதை கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. அமைதி உங்கள் உள்ளே இருக்கிறது, அதை திறக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை என்னவென்றால், நாம் எப்போதும் பிஸியாக இருக்கிறோம், ஆனால் பயனுள்ள செயல்களில் இல்லை. நாம் அதிகமாக யோசிக்கிறோம், குறைவாக செய்கிறோம். நாம் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறோம், கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறோம். நாம் தற்போதைய தருணத்தில் வாழவே மாட்டோம். நான் சரியான பாதையில் இருக்கிறேனா? நாளை என்ன ஆகும்? அவர் என்னை விட முன்னேறிவிட்டாரே. இந்த மாதிரியான எண்ணங்கள் மனதை சோர்வடையச் செய்கிறது. நீங்கள் மொபைலை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மனம் ஓய்வெடுக்கவில்லை. இது இயல்பான வாழ்க்கை இல்லை, ஆனால் நமக்கு அது இயல்பாகிவிட்டது. அதனால்தான் நாம் அமைதியை உணர முடியவில்லை. இப்போது இந்த பிரச்சனைக்கு அடிப்படை தீர்வு என்ன என்பதை பார்க்கலாம். உங்களை நீங்கள் உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரணமாக தோன்றும், ஆனால் மிகவும் ஆழமானது. நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன முக்கியம்? எது உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது? இவை அனைத்தும் தெளிவாக இருக்க வேண்டும். பலர் தங்களின் வாழ்க்கையை தாங்களே வடிவமைக்கவில்லை. சமூகம் சொல்வது, குடும்பம் சொல்வது, நண்பர்கள் செய்வது, அதையே அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஒரு உதாரணம்: ஒருவர் ஒரு நல்ல வேலைக்கு செல்கிறார். சம்பளம் நல்லது, ஆனால் உள்ளுக்குள் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏனெனில் அது அவரின் விருப்பம் அல்ல. வெளியில் அது பெர்ஃபெக்ட் வாழ்க்கை போல தெரியும். இதுதான் முரண்பாடு. நீங்கள் உங்கள் உண்மையான விருப்பங்களை புறக்கணித்தால் உங்கள் மனம் எப்போதும் குழப்பத்தில் இருக்கும். அதனால் அமைதி இல்லை. நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன்? எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? இந்த தெளிவு வந்தால் வாழ்க்கை எளிமையாகும். எளிமையான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை விடுங்கள். நமது வாழ்க்கையில் அதிகமான அழுத்தம் நமது கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதால் வருகிறது. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன முடிவு வரும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இவை அனைத்தும் நமது கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் நாம் அவற்றை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். அதனால்தான் மன அழுத்தம். ஒரு நேர்காணலுக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் தயார் செய்ய முடியும், ஆனால் முடிவு அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்கள் உங்கள் சிறந்ததை கொடுத்தால் அதுவே போதும். ஏற்றுக்கொள்ளுதல் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் உங்கள் மனம் இலகுவாகும். எது நடந்தாலும் நான் சமாளிப்பேன். இந்த மனநிலை உங்களுக்கு உள்ளார்ந்த வலிமையை தரும். கட்டுப்பாட்டை விடும்போதுதான் உண்மையான கட்டுப்பாடு கிடைக்கும். ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். இது மன அமைதியை அழிக்கும் முக்கிய காரணம். நீங்கள் சமூக ஊடகங்களை பார்த்தால் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். பயணம், வெற்றி, ஆடம்பர வாழ்க்கை. ஆனால் அது அவர்களின் சிறந்த தருணங்கள் மட்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கஷ்டமான தருணங்களை அவர்களின் சிறந்த தருணங்களுடன் ஒப்பிடுகிறீர்கள். இதுதான் பிரச்சனை. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வேகம் வேறு, பயணம் வேறு. ஒருவர் 25 வயதில் சாதிக்கலாம், மற்றொருவர் 35 வயதில் ஆரம்பிக்கலாம். இரண்டும் சரியானதே. வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு தனிப்பட்ட பயணம். நீங்கள் மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, ஆனால் தொடர்ந்து செல்லுங்கள். நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனம் அமைதியாகும். ஒழுக்கத்தை உருவாக்குங்கள். முனைப்பு தூண்டல் தற்காலிகம், ஒழுக்கம் நிரந்தரம். நீங்கள் தினமும் சிறிய பழக்கங்களை உருவாக்கினால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். காலை எழுந்தவுடன் மொபைலை எடுக்காதீர்கள். சில நிமிடங்கள் உங்களுக்காக செலவிடுங்கள். அமைதியாக உட்காருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை தாமதப்படுத்தாதீர்கள். சிறிய செயல்கள் தினமும் தொடர்ந்து செய்யுங்கள். அதுவே நம்பிக்கையை உருவாக்கும். ஒழுக்கமுள்ள வாழ்க்கை நிலையான வாழ்க்கை. நிலையான வாழ்க்கை அமைதியான மனம் தரும். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல,
நீங்கள் அவற்றை கவனிப்பவர். இந்த உண்மை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தால் அதை எதிர்த்து போராட வேண்டாம். அதை கவனியுங்கள். இந்த எண்ணம் எனக்கு உதவுகிறதா? இல்லையெனில் அதை விடுங்கள். மனம் ஒரு கருவி. அது உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. நீங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். மெதுவாக மனம் அமைதியாகும். உங்கள் சூழலை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்கள் என்பது மட்டும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. உங்கள் இருக்கும் சூழலும் உங்கள் மனதை அமைக்கிறது. நீங்கள் எப்போதும் எதிர்மறையாக பேசுகிறவர்களுடன் இருந்தால் நீங்களும் அதே மாதிரியாக ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் எப்போதும் குறை கூறுகிறவர்களுடன் இருந்தால் நீங்களும் குறை கூற ஆரம்பிப்பீர்கள். அதனால் உங்கள் சுற்றத்தை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். உங்களை முன்னேற்றமடையச் செய்யும் மனிதர்கள், உங்களை உற்சாகப்படுத்தும் மனிதர்கள், அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள். அது சாத்தியமில்லை என்றாலும் தனியாக இருப்பதற்கும் தயங்க வேண்டாம். அமைதியும் ஒரு நல்ல சூழல்தான். நீங்கள் பார்க்கும் விஷயங்களையும் கவனியுங்கள். எதையும் பார்க்காமல் அது உங்களுக்கு என்ன தாக்கம் கொடுக்கிறது என்பதை பாருங்கள். உங்கள் சூழல் மேம்பட்டால் உங்கள் மனமும் மேம்படும். சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி காண கற்றுக்கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் பெரிய விஷயங்கள் நடந்தால்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நினைக்கிறோம். பெரிய வெற்றி, பெரிய பணம், பெரிய சாதனை. ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. அது சிறிய தருணங்களில்தான் இருக்கிறது. காலை நேர அமைதி, ஒரு நல்ல காஃபி, ஒரு சிறிய முன்னேற்றம், இதுவே உண்மையான மகிழ்ச்சி. நீங்கள் நன்றியுணர்வை பழக்கமாக மாற்றினால் உங்கள் மனநிலை மாறும். உங்களிடம் இல்லாததை விட உங்களிடம் உள்ளதை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். அது மன நிறைவை தரும். நிறைவு உள்ள மனம் அமைதியாக இருக்கும். தோல்வியை புதிய பார்வையில் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நாம் அனைவரும் தோல்வியை பயப்படுகிறோம். ஏனெனில் அது வலி தருகிறது. அது நம் அகங்காரத்தை காயப்படுத்துகிறது. ஆனால் உண்மையில் தோல்வி ஒரு பின்னூட்டம் மட்டுமே. நீங்கள் ஒரு விஷயத்தில் தோல்வியடைந்தால் அது உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுத்தருகிறது. இந்த வழி வேலை செய்யவில்லை, வேறு வழி முயற்சி செய், அதுவே அது சொல்லுகிறது. ஆனால் நாம் அதை தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்கிறோம். நான் தோல்வி, என்னால் முடியாது, இப்படி முடிவு செய்து விடுகிறோம். நீங்கள் பார்வையை மாற்றுங்கள். தோல்வி வந்தால் அமைதியாக பகுப்பாய்வு செய்யுங்கள். உணர்ச்சியை நீக்குங்கள். பாடத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவே வளர்ச்சி. வளர்ச்சி மனநிலை இருந்தால் மனம் வலிமையாகும். வலிமையான மனம் அமைதியாக இருக்கும். நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நேரம்தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான சொத்து. நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நீங்கள் நேரத்தை வீணாக்கினால் அது மன அழுத்தமாக திரும்பி வரும். முடிக்காத வேலைகள், கடைசி நேர அழுத்தம், இவை அனைத்தும் மன அமைதியை கெடுக்கும். நீங்கள் திட்டமிட ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை ஒழுங்காகும். தினமும் ஒரு சிறிய திட்டம், அதை பின்பற்றுங்கள். முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். தடங்கல்களை குறைக்க வேண்டும். நேரத்தை கட்டுப்படுத்துகிறவர் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவார். நேரத்தை மதிக்க ஆரம்பித்தால் உங்கள் மனம் அமைதியாகும். ஒரு முக்கியமான உண்மை, வாழ்க்கை சிக்கலானது இல்லை, நாம் அதை சிக்கலாக்குகிறோம். அதிக எதிர்பார்ப்பு, அதிக ஒப்பீடு, அதிக யோசனை, இவை அனைத்தும் சேர்ந்து மன அமைதியை அழிக்கிறது. வெற்றி ஒரு பெரிய நிகழ்வு அல்ல, அது தினசரி நடைமுறை. ஒழுக்கம்தான் உண்மையான சுதந்திரம். நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் உங்கள் பழக்கங்கள் உங்களை கட்டுப்படுத்தும். உங்கள் சூழல் உங்கள் நடத்தையை உருவாக்கும். நீங்கள் மாற்றம் வேண்டுமெனில் உங்கள் சூழலை மாற்றுங்கள். உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நீங்கள் விழிப்புணர்வுடன் தேர்வு செய்ய ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போது நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள். குழப்பம் குறைந்துள்ளது. மனம் இலகுவாக உள்ளது. நீங்கள் ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை இப்போது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. நீங்கள் உங்களை அறிந்துள்ளீர்கள். அதுவே மிகப்பெரிய வலிமை. நீங்கள் இனிமேல் எதிர்வினையாக வாழ மாட்டீர்கள், தேர்வாக வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுவே உண்மையான சுதந்திரம். உங்கள் எதிர்கால நானே இப்போது உங்களுக்கு நன்றி கூறுகிறது. நீங்கள் இறுதியாக புரிந்து கொண்டீர்கள். இந்த பயணம் இப்போதுதான் ஆரம்பம். உண்மையான மாற்றம் இன்று தொடங்குகிறது.